அதிமுகவோட தேர்தல் அறிக்கை குழு நேற்று வந்து எடப்பாடியார் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அந்த குழுவில் யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். இவர் வந்து திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேற்பட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கும் சரி, சாதாரணமாக அவர் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேனாலும் சரி, மக்கள் ஈஸியாக அணுகிற முறையில் இருப்பார். அடுத்தது பொன்னையன் அவர்கள், அவர் வயது முதிர்ந்தவர், அவரை விட்டுருங்க. அடுத்தது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மக்கள்கிட்ட இணக்கமாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பொள்ளாச்சி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் அவரோட பேச்சு இருக்கும். அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது 2021. அடுக்கடுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வின் பண்ணி காமிச்சார். திமுக அதுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்தாங்க. ஆனால் திரும்பி வின் பண்ணி காமிச்சார். அடுத்தது சிவி சண்முகம். இவர் வந்து திரு சிவி சண்முகம் அவர்கள் தடாலடி சிவி சண்முகம்ங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஆனால் அண்ணனை மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் போனீங்க விழுப்புரத்தில் போயிட்டு அவரை மீட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய கேரக்டர் தான் அண்ணன் திரு சிவி சண்முகம் அவர்கள். அடுத்து எல்லாருக்கும் தெரியும் ஜெயக்குமார். எல்லாருக்கும் தெரியும் ஜெயக்குமார்னா யாருன்னு. ராயபுரத்தில் போய் பார்க்குறங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு வண்டி நிப்பாட்டி ஈஸியாக பேசக்கூடிய மக்கள்கிட்ட அணுகிறவர். அவருக்கெல்லாம் தெரியும் பிரச்சனை என்னன்னு. அடுத்தது பாருங்க செம்மலை. இவர் யாருன்னா திரு செம்மலை அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. இந்த செங்கோட்டைன்னு சொல்லி தாவேக்காக்கு போயிருக்காருல்ல, அவரை மாதிரி அவரும் செம்மலை எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவ்வளவு சாதனைகள் புரிஞ்சவர், மக்களோட மக்கள் நினைக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்மதி அவர்கள். ஓஎஸ் மணியன், இவர் வந்து நாகப்பட்டினம் அந்த டெல்டா மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக இப்போதான் வந்துட்டு போனாருப்பா நம்ம எம்எல்ஏ, இப்போதான் வந்துட்டு போனாருப்பா மாவட்டம்னு சொல்லி அவரை மக்கள், சாதாரண மக்கள், திமுக அதிமுக இல்லாத திமுக அதிமுகவினரே ஆகட்டும், அவர் அப்படிதான் கூப்பிட்டு பழகுவாங்க. அந்த மாதிரி மக்களோட மக்களை இணைஞ்சவர் ஆர்பி உதயகுமார். விழுப்புரம் விருதுநகர் மாவட்டத்தில் மதுரையில் திருமங்கலம் ஏரியாவில் இவரை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இவரும் மக்களோட இணைஞ்சி இருக்கிறாங்க. அடுத்தது வைகை செல்வன் அவர்கள். இவரும் அப்படித்தான். ஒரு இடத்துல போய் நம்ம சந்திக்க போகிறோம்னா வைகை செல்வன் அவர்கள்ட்ட பேசுறது அணுகிறதுக்கும் நம்ம டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள்ட்ட அணுகிறதுக்கும் மக்களாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அணுகுமுறை தெரியும். ரொம்ப கடினம். இதுதான் திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை குழு.